தயாரிப்பாளர் அழிந்து போய்விடக்கூடாது. இந்த திட்டம் கே ராஜன் திட்டம் தான். இதை யாரும் ஏற்றுக்கல. ஒரு 5-4 வருஷம் இருக்கும். சூப்பர் ஸ்டார் யார் என்பதில் 2 பேருக்கு சண்டை. தமிழ்நாட்டினுடைய ராஜபக்சே கட்சி திமுக. அந்த அளவுக்கு திமுக மீது கெட்ட பேர் இருக்கு. திமுகவுக்குள்ள உட்கட்சி சண்டை வருகிற போது ரஜினி தான் கூட்டிகிட்டு போவாங்க. ஓல்டு ஸ்டூடெண்ட் பெஞ்சை காலி பண்ணிட்டு போயா சொன்னது யாரு? ரஜினி. ஏட்டையா பார்த்து பயந்துட்டு இருந்த முதலமைச்சர் விஜய் இப்போ டிஜிபியும் தலைமைச் செயலாளர் வந்து செல்ட் அடிச்சு நிற்கிறாங்க. அறம் தமிழர்களுக்கு வணக்கம். தமிழக நடப்பு அரசியல் பற்றி பேச நம்முடைய இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் தமிழ பாண்டியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். தமிழ்நாட்டிலே ஒரு அதிர்ச்சிக்குரிய சம்பவம் நிகழ்ந்திருக்கு. கே ராஜன் தயாரிப்பாளர், இயக்குனர் கிட்டத்தட்ட யூடியூப்களுக்கு கண்டென்ட் கொடுத்தாங்க. அவரால் தான் யூடியூப்பே ரன் ஆச்சு, சினிமா யூடியூப்லாம் சொல்லுவாங்க ஒரு காலத்தில். நேற்று வந்து அடையாறு பாலத்தில் தற்கொலை முயற்சி மேற்கொண்டிருக்காரு. அதுக்கான காரணம் என்னென்னு? தற்கொலை முயற்சி இல்லை, இறந்தே போயிட்டார். அப்போது நீங்கள் ராஜனை பொறுத்த வரைக்கும் ஒரு சுயமரியாதை உள்ள ஒரு தயாரிப்பாளர், இயக்குனர், கதை வசன கர்த்தா, விநியோகஸ்தர், இப்படி பல முகம் அவருக்கு உண்டு. யார் தவறாக இருந்தாலும் தவறுன்றுவார். ரஜினி, கமல், விஜய், அஜய் யாரையும் வச்சு பார்க்காம பேசுவார். அவர் ஒரு பெரிய திட்டம் வச்சுருந்தார். கதாநாயகனுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய 200 கோடி 300 கோடி சம்பளம் கொடுக்காதீங்க, அப்புறம் பங்குதாரரை சேர்த்துங்க. படம் லாபம் வந்தால் கொடுங்க, நட்டம் வந்தால் கொடுக்காதீங்க. தயாரிப்பாளர் களத்தில் இருக்கணும். தயாரிப்பாளர் அழிந்து போய்விடக்கூடாது. இந்த திட்டம் கே ராஜன் திட்டம் தான். இதை யாரும் ஏற்றுக்கல. இப்போது சிறு தயாரிப்பாளர்களை காப்பாற்றிய ஒரு மிகப்பெரிய ஆபத் பாந்தவன் கே ராஜன். 50 லட்சத்தோடு படம் எடுக்கையோ எல்லாம் அழிஞ்சு போயிருமியா, கிளம்பு ஊருக்கு. 10 கோடிக்கே படம் எடுக்க முடியாமல் திணறான். 50 லட்சத்துக்கு எப்படி படம் எடுப்பா? இல்லை கரைஞ்சு போயிருமியா. இப்படி உப்மா கம்பெனி, பல கம்பெனியை நீங்கள் காப்பாற்றியவர் கே ராஜன். உணர்ச்சிகள் ஒரு படம் எடுத்தார், பல கோடி அவருக்கு நட்டம். 2வது அவர் பையன் பிரபு கதாநாயகனாக நடித்தார், அதுவும் பெருசாக ஓடலை. பல திரைப்படங்களுக்கு ஃபைனான்ஸ் வாங்கி கொடுப்பார், அதுவும் அவருக்கு பெரிய அளவில் எடுபடலை. குடும்பத்தில் அவருக்கு தொடர்ந்து அழுத்தம். ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது, அதை லீஸுக்கு விட்டார், அவரை திருப்பி வாங்கினார். அவங்க மனைவி இறந்ததுலேருந்து நீங்கள் ஒரு 10 வருஷமாக இதில் தான் தங்கியிருக்கார். பாம்குரோ ஹோட்டலில் தங்கியிருக்கார். பல லட்சம் வாடகை. இப்படி தொடர்ந்து குடும்பத்தினுடைய மன அழுத்தம் காரணமாக அவர் இந்த ஒரு விபரீத முடிவு எடுத்திருக்கார். 85 வயசு. நீங்கள் அப்போ ஐஸ்வரி கணேஷை கூப்பிட்டு, ஏன்னா ஐஸ்வரி வேலனும் இவரும் நண்பர் கடந்த காலத்தில். அந்த நன்றி கடனுக்கு நீங்கள் என்னுடைய தந்தை ஸ்தானத்தில் இருக்கணும், என் தந்தைக்கு நெருங்கிய நண்பர், நீங்கள் என்னுடைய அவுட் ஹவுஸில் இருங்கங்கிறார். இல்லைப்பா, நான் சுயமரியாதையாக வாழ்ந்தவன், நான் வரலைன்னு தான் பாம்குரோவுக்கு வந்தேன். இப்போ அவரோட பெரிய பையன் என்ன திருமணம் பண்ணிக்கலாம், பிரபு. அவரை பொறுத்த வரைக்கும் அந்த பள்ளிக்கூடத்தை விற்கக்கூடாதுன்னு நினைக்கிறாரு, விற்று பங்கு போடணும்னு நினைக்கிறாங்க. இப்படி குடும்பத்தினுடைய மன அழுத்தம், தொடர்ந்து கொஞ்சம் பொருளாதார பிரச்சனை. சர்வைவலுக்கு மாதம் அவருக்கு 2-3 லட்ச ரூபா வேணும், அதுக்கு வழி இல்லை. இதய அறுவை சிகிச்சை அவருக்கு செய்யணும்னு விரும்பினார். இப்படி பல மன அழுத்தங்கள். அவர் குடும்பமே அவரை புறக்கணிச்சிட்டாங்க. என்ன காரணம்னா, சொத்து சண்டை வருகிறப்போ சொத்து தான் முக்கியமாக இருக்கும். சொத்துவே அந்த ராஜன் தான். அதை யாரும் பார்க்க மாட்டாங்க. எல்லாம் கூடி அந்த ஸ்கூலை விற்றா கோடிக்கணக்காக பணம் வரும். பணம் தான் முக்கியமே தவிர இந்த பணத்தை சம்பாதித்த தந்தை முக்கியம் இல்லை. இதுதான் அவருடைய மரணத்திற்கு காரணம். சார், ரஜினிகாந்த் அவர்கள் வந்து நேற்று பத்திரிகையாளர் சந்திச்சிருக்காங்க. திமுக அதிமுக கூட்டணி பண்ணுற அளவுக்கு நான் தரங்கெட்டு போகலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. கமல் முதலமைச்சரானா கூட நான் வந்து பொறாமப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குது, இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறாரு. இவ்வளோ நாள் கழித்து இவர் பேட்டி கொடுக்கறதுக்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? பூனைக்குட்டி வெளியே வந்து விட்டது. கமல் தனக்கு இணையான நடிகர். இவர் முதலமைச்சரானால் கூட நான் வருத்தப்படுவேன்.
பொறாமைப்படுவேன். ஆனால் விஜய் முதலமைச்சரை பற்றி நான் எந்த பொறாமையும் இல்லைங்கிறாரு. அதாவது தனக்கு இணையான நடிகர் முதலமைச்சரானாலே பொறாமைப்படுகிற ரஜினி தன்னை விட 25 ஆண்டு காலம் வயது குறைவ இவர் 75களில் 3 முடிச்சு படம், கமலஹாசன் படம் வருகிற பொழுது விஜய் அப்போ தான் பிறந்திருக்கு. விஜய் அப்போ தான் பிறந்திருக்கார். அவர் முதலமைச்சரானதை பற்றி நீங்கள் ஜீரணிக்கவே முடியல அவரால். இதுக்கு விஜய் அவர்கள் நான் என்னோட ஆசானே வந்து ரஜினி தான், அவரோட இதுதான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. இருந்தாலும் இப்படி நினைக்கல. அதாவது ஒரு ஒரு 5 வருடத்திற்கு முன்னாடி, 4 வருஷம் இருக்கும், சூப்பர் ஸ்டார் யார் என்பதில் 2 பேருக்கு சண்டை. நீ அது ஜெகதீஷ் பழனிசாமி இருக்கார்ல, அவர் தான் 7 ஆண்டு காலம் ரஜினி, கமல், அஜித் இப்படி இப்போ எல்லா ப்ரொமோஷன் பண்ணது அவர் தான். ஒரு இப்போ பண்ணுற வார் ரூம் மாதிரி சினிமா வார் ரூம் உருவாக்கியதே ஜெகதீஷ் பழனிசாமி தான். அடுத்த சூப்பர் ஸ்டார் நான் விஜய் தான். இப்படி ஒரு விஷயத்தை கொளுத்தி போடுறாரு. யாருக்கிட்ட? குட்டீஸுக்கிட்ட, நண்பா நண்பீஸ். உடனே ரஜினி தரப்பு சாக வரைக்கும் நான் தான் சூப்பர் ஸ்டார், காக்கா கழுகாகாது. செய்தி வந்துதா? உயர உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பருந்தாக. இதான் சண்டை 2 பேருக்கு. அப்போது சூப்பர் ஸ்டாரே என்னுடைய பட்டத்தை நீ வாங்க முடியாது, நீ எப்படி முதலமைச்சராக? இந்த மனநிலையில் தான் ரஜினி இருந்தார். இப்போது 2024 அடித்த சுனாமி, இவருக்கு அதிகமாக தெரிஞ்ச ஒரே கட்சி திமுக, கருணாநிதி, ஸ்டாலின் தான், உதயநிதி தான். இதெல்லாம் இப்போ காணாமலே போச்சு, அழிஞ்சே போச்சு, அட்ரஸே இல்லை. இப்போ விஜயுடைய தயவு அவருக்கு தேவை. ஏன்னா நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டு நிறைய இருக்குது. பல கோடி, 1000 கோடிக்கு மேலே தமிழ்நாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, வெளி மாநிலத்தில் இருக்குது. அப்போ ஒரு முதலமைச்சருடைய தயவு தேவை. அது யாராக இருந்தாலும், கவுண்டமணி செந்தியில் முதலமைச்சர் ஆனாலும் போய் பார்க்கணும். ஏன்னா அந்த பதவி அவ்வளோ முக்கியத்துவமான பதவி. இதே விஜய் ஜெயலலிதா பார்க்குறக்கு கொடநாடு போகிறார். தலைவா படம் ரிலீஸ் ஆகும்போது அந்த அம்மா வர சொல்லிட்டு பார்க்கல. அங்கே இருந்த ஓம் பகதூர்னு ஒரு நேபாளி செக்யூரிட்டி, சோடுதார் சோடுதார் போய் அந்த பக்கம் விலகி இல்லையா சொன்னாரா இல்லையா? இப்போ ஆட்சி காட்சி மாறுது. இப்போ ரஜினி பார்த்தாரு, நம்ம போய் எப்படியாவது அவரை சந்திச்சிடணும், அவருடைய வெறுப்புக்கு ஆளாகக்கூடாது. இதுதான் காரணமே தவிர வேறு ஒன்றும் இல்லை. இதுக்கு நடுவில் அமித்ஷா சொல்கிறார், நீங்கள் போய் ஸ்டாலினை பார்த்து கன்வின்ஸ் பண்ணி அதிமுக கூட்டணி கொண்டு வாங்க. இந்த வேலையை செய்தவர் தான் ரஜினி. ஏன்னா ஸ்டாலினை விட பெரியவர் யார்? அமித்ஷா பகைச்சிக்க முடியாது. அப்போ ரஜினி ஒரு திரைப்பட நடிகராக இருந்து இன்றைக்கி பல ஆயிரம் கோடி ரூபாய் முதலீட்டில் ஒரு பெரிய தொழிலதிபராக இருக்கார். கல்யாண மண்டபம், ஹோட்டல், நிலக்கரி சுரங்கம், கிளாஸ் ஃபேக்ட்ரி, இப்படி நிறைய இன்வெஸ்ட்மெண்ட். கேளம்பாக்கம் பண்ணை வீடு, அது 100 ஏக்கர், இப்படி அருணாச்சல ஸ்டுடியோ, இப்படி நிறைய. அப்போ இதெல்லாம் ஒரு அரசினுடைய தயவு இல்லாமல் இந்த சொத்துக்களெல்லாம் பராமரிக்க முடியாது. அப்போது அவர் திமுக இப்படி படுபாதாளத்தில் போகும், அழிந்து கொண்டு இருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய ராஜபக்சே கட்சி திமுக, அந்த அளவுக்கு திமுக மீது கெட்ட பேர் இருக்கு. இனி திமுக கரை ஏறாது, கருவாடு மீனாகாது, கறந்தபால் மடிபுகாது. அப்போ நேராக அடுத்த ரூட்டை எங்கே போகணும்? பனையூருக்கு திருப்பு. இதுதான் ரஜினியுடைய நிலைமை. தனிப்பட்ட முறையில் கொளத்தூரில் ஸ்டாலின் அவர்கள் தோத்தது வந்து எனக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு வருத்தத்தை கொடுத்துருக்கு அப்படின்னால சொல்கிறாரு. இல்லை, அது ஏன்னா இத்தனை ஆண்டு காலம் திமுக தான் இவரை தாங்கி பிடிச்சி. ராகவேந்திரா கல்யாண மண்டபம் டபுள் டாக்குமெண்ட்டில் விற்றுவிட்டான், அதை வாங்கிட்டார். வாங்கி கல்யாண மண்டபம் கட்டிட்டார். கட்டினவர் கோர்ட்டுக்கு போகுது. கோர்ட்டுக்கு போகும்போது ஒரிஜினல் உரிமையாளருக்கு சாதகம் அந்த கல்யாண மண்டபம் இவர் கை விட்டு போயிடும். அப்போ உடனே ட்ரஸ்ட்டு எழுதி வைக்கிறார். ட்ரஸ்ட்டு யார்? பொண்டாட்டி, புள்ள, மகன், மருமகன் எல்லாம். அப்போது கருணாநிதிட்டு போய் எப்படியாவது மண்டபத்தை காப்பாற்றுங்கிறார்.
கருணாநிதி ஆற்காடு வீராசாமி விட்டு 96-2001 பீரியடில் அந்த உரிமையாளரை கூப்பிட்டு ஆற்காடு வீராசாமி ஐயோ அதை கொடுத்துறியா அவர்கிட்டயே, உனக்கு என்ன பணமோ நான் வாங்கி தரேன், இப்படி பணம் வாங்கி கொடுத்து செட்டில் பண்ணது திமுக. அதில் மண்டபம் காணாமல் போயிருக்கு. இப்படி பல உதவிகளை செய்த திமுகவுக்கு அவர் விசுவாசம். திமுகவுக்குள்ள உட்கட்சி சண்டை வருகிற பொழுது ரஜினி தான் கூட்டிகிட்டு போவாங்க. துரைமுருகன் காலியாக மாட்டேங்கிறாரு, உதயநிதிக்கு வழி விட மாட்டேங்கிறாரு. அப்போ ஓல்டு ஸ்டூடெண்ட் பெஞ்சை காலி பண்ணிட்டு போயா சொன்னது யார்? ரஜினி. ஓல்டு ஸ்டூடெண்ட்டில் பெஞ்சை தேய்ச்சிட்டு இருக்காதிங்க, கிளாஸ் விட்டு வெளியே போவாங்க, பள்ளிக்கூடத்து திமுக விட்டு வெளியே போ யார் சொல்கிறாரு? துரைமுருகனை. கலைஞர் கண்ணில் விரலை விட்டு ஆட்டுறாரியா, இதை அவருக்கு தேவை. அப்போ திமுக சொல்லி அவர் சொல்கிறார். இப்போ திமுகவை கன்வின்ஸ் பண்ணுற வேலையை அபிஷா கூட்டி சொல்கிறாரு, திமுக அதிமுக கூட்டணி சேர்ந்து விஜய் வரக்கூடாது, எடப்பாடி முதலமைச்சர், நீங்களெல்லாம் ஆதரவு, இப்படியான ஒரு நிலை எடுத்தவர் தான் ரஜினிகாந்த். இப்போ அதிகாரம் மடை மாற்றப்படுகிறது. விஜய் எல்லாம் முதலமைச்சரை வருவான்னு கற்பனையும் பண்ணி பார்க்கல, அவரே பார்க்கல. அதனால் அவர் திருச்சி கிழக்குலையும் பெரம்பூரில் நிற்கிறார். இப்போ அதிகாரம் வந்து விட்டது. டிஜிபி எதை சொன்னாலும் கேட்குற தயாராக இருக்கு. ஏட்டையாக பார்த்து பயந்துட்டு இருந்த முதலமைச்சர் விஜய் ஏட்டையாவை இப்போது டிஜிபியும் தலைமைச் செயலாளர் வந்து சல்ட் அடித்து நிற்கிறாங்க. இதெல்லாம் பிரமிப்பாக இருக்குது. ஆதவர்ஜுனா தான் இப்போ டோட்டல் இந்த அரசை நடத்துபவர். அவருக்கே நம்ப முடியல. ஒரு எம்பி கேட்டு போய் சபரீசன்கிட்ட கஷ்டப்பட்டு கையில் காலை விழுந்து கிடந்தார். லாட்ரி கொண்டு வருவதற்கு ஸ்டாலின் எங்கே போகிறது பின்னாடி சைக்கிள் ஓட்டினார். பெண் நிறுவனம் பூரா திமுக வேலை பார்த்து எப்போ 21-26 காலகட்டத்தில் 21க்கு முன்பு ஆட்சிக்கு வந்த பிறகு ஒன்றும் இல்லை. அப்புறம் போய் பிசிகாவில் போய் கோடிகளை கொடுத்து அங்கே சேர்றாரு. பிசிகா இவருக்கு கொடுக்கூடாதுன்னு திமுக டிமாண்ட் பண்ணுறாரு மாப்பிள்ளை. இப்படியெல்லாம் நடந்தது. இப்போ ஆதவர்ஜுனா எதை சொல்லுகிறாரோ அதுதான் அரசு. முதலமைச்சர் அலுவலக அதிகாரிகள் ஆதவர்ஜுனாவுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நிற்கிறார்கள். சாய்குமாரும் விஜயகுமாரும் ஐஏஎஸ்கள். இப்படியான அதிகாரம் மாறிய பிறகு ரஜினி நிதானத்துக்கே வரல. இதுதான் இதனுடைய வெளிப்பாடு தான். ரஜினி பத்திரிகையாளர்கள் சந்திக்க வைக்க வேண்டும் என்று அழுத்தத்தின் காரணமாக தான் விஜய் நம்ம புள்ள, விஜய் நான் முதலமைச்சராக வருவதை நான் பெருமைப்படுறேன், நம்ம கோடம்பாக்கத்து புள்ள, திரையுலக புள்ள, இதெல்லாம் அந்த உளறல் பதினெட்டல் எல்லாம் இப்போ வரத்தான் செய்யும். ஆதவர்ஜுனா ஒரு இடத்துல சொன்னார், தேர்தலுக்கு முன்பு ரஜினி அவர்கள் திமுகவால் மிரட்டப்பட்டார் அப்படின்னு சொன்னாங்க. அதோட வெளிப்பாடு கூட அந்த பத்திரிகையாளர் சந்திப்பு விஜயை பற்றி இப்படி பேசுறதுக்கான காரணங்கள் இருக்கு. இல்லை, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அதாவது ஜாக்கி சான் வராரு நேரு ஸ்டேடியத்தில் ஒரு ஃபங்க்ஷன், கருணாநிதி முதலமைச்சர். அப்போது அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள சொல்லி அஜித்துக்கு ரொம்ப டார்ச்சர் சன் பிக்சர்ஸ்லேருந்து. அப்போது அதே ப்ரெஷரு ரஜினிகாந்துக்கு, கண்டிப்பாக கலந்துக்கணுங்க, இல்லை எனக்கு விருப்பம் இல்லைனாலும் கலந்துக்கணும். அப்போ பவர் சென்டரு கலாநிதி மாற சன் டிவி சன் பிக்சர்ஸ் வந்தே அணியில் தூக்கிட்டு போருமையா, இப்படியெல்லாம் மிரட்டினாங்க. இப்போ காலம் மாறுது பாரு. அப்படியே இப்போ யார்கிட்ட வந்து சேர்ந்துருச்சு அதிகாரம் பூரா. கற்பனையே பண்ணாத ஆட்கள்கிட்ட அதிகாரம். திமுக ஒழிக்கப்பட்டது. திமுக ராஜபக்சே எப்படி தப்பி ஓடுனானோ அதே போல் இந்த குளத்தூர்லேயே தோற்கடிக்கப்பட்டு மாப்பிள்ளை மருமக மச்சான் எல்லாம் தப்பி ஓட்டம். ரஜினிகாந்தை மிரட்டி வர சொல்கிறாங்க. அஜித் பேசுகிற பொழுது எனக்கு விருப்பமே இல்லை, என்னை மிரட்டி கூப்பிட்டு வந்தாங்கங்கிறாரு. கட்டாயப்படுத்தி என்னை மிரட்டி உருட்டி தூக்கிட்டு வந்தாங்கங்கிறாரு. ரஜினி வச்சு கைதட்டுறாரு. என்னையும் அப்படி தாயா பண்ணானுவா. இந்த கலாநிதி மாறன் பிரதர்ஸ், கலாநிதி மாறன், தயாநிதி மாறன், முரசொலி மாறன் பசங்க எல்லையும் இப்படி தாய் தூக்கிட்டு வந்தானுங்கன்னு அன்னைக்கு சொன்னார். அதைத்தான் அன்னைக்கு ஆதவர்ஜுனா அரசியலே இல்லை. இருந்தாலும் எழுதி கொடுக்குறவன் கரெக்டாக சொல்லியிருக்கான், நினைவூட்டுறவன் கரெக்டாக சொல்லியிருக்கான். அதைத்தான் சொன்னார். ரஜினியை மிரட்டப்பட்டார் திமுகவால். இப்போ ஒட்டுமொத்த தமிழகம் திமுக மிரட்டி ராஜபக்சே கட்சி திமுக இப்போ காணாமலே போச்சு. அதுதான் இப்போ எல்லாருக்குமே தைரியம் தெம்பு திராணி வந்ததுக்கான காரணம்.